பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா மகா பெரியவா சரணம், சரணம். சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாபதானம் கலிதெய்வம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரியாளர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அவங்களை ஒவ்வொரு ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீ அனுபவத்தோட தலைப்பு இனிமே என்னை பார்க்க வராத, இனிமே என்னை பார்க்க வராதே. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணும்போது தனமே பாருங்க. மகாலிங்கபுரம் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூ. ஒரு அத்தியந்த பக்தர், ஏகப்பட்ட அனுகிரகம் அவருக்கு. சின்ன வயசுலேருந்து ஒரு யூத்துலேருந்து அவருக்கு நல்ல ஒரு கல்யாணமே, அப்புறம் எக்கச்சக்க அனுகிரகம் அவருக்கு நடந்து தான் இருந்திருக்கு. இவர் ஒரு தடவை கண்ணன் மாமாவோட பேசுகிறச்சு அப்படின்றாரு அந்த இன்டர்வியூவில். நான் நினைக்கிறது கண்ணன் மாமா யாராக இருக்கும் அப்படின்னா டாக்டர் பத்மா சுப்ரமணியத்தோட ஒரு தம்பி இருக்கலாம் அப்படின்னா, கசின் ஒருத்தர் இருக்கார் கண்ணன், அவராக இருக்கணும்னு எனக்கு தோணின்னு இருக்கு. ஏன்னா அவர் சொல்லலை ஃபோட்டோ கண்ணனாக இருக்கலாமான்னா இல்லை, அவர் ரொம்ப உரிமையாக பேசுகிறதுனால அவள் தான் ஒரு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்குவா. ஸோ அந்த டயத்தில் அவள் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் பத்மா சுப்ரமணியத்தோட ரிலேட்டிவ் அவர் தான், கண்ணன் தான் இருக்கும். அவரோட பேசுகிறச்சே அவர் சொன்னாராம், மகா பெரியவா தரிசனம் பண்ணிச்சு எவ்வளோ தடவை பண்ணினாலும் அடுத்த தடவை பண்ணிச்சு ஒரு பயம் உடம்பில் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவர் ஏதோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கார். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டிருக்கேன். அந்த டாக்டர் பத்மா சுப்ரமணியத்தோட கசின் கண்ணன் அவர் சொல்கிறச்சு இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு அவர்னு கஸ் பண்ணுறேன். ஒரு பயம் இருக்கும், பெரியவா எப்படி இருப்பான்னு தெரியாது, அப்படியே பயமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அதனால தான் அதான் இருக்கும். அவர் யாருன்னு சொல்ல, கண்ணன் மாமா இவர் தான் இருக்கணும். வெங்கட்ராமன் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டாரான், என்ன பெரிய பயம் பெரியவா கிட்ட, நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், தரிசனம் பண்ணுறதுக்கு நான் ஏன் பயப்படணும், நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெரிய பயம் அவர்கிட்ட நம்மளுக்கு தேவை அப்படின்னு மனசால் நினச்சிட்டாரான். அன்றைக்கே கணா பெரியவா உடனே பதில் கொடுப்பார். அன்றைக்கே அவருக்கு கணா வந்திருக்கு வெடிகாலத்தில். கண்டிப்போட பெரியவா சொல்லியிருக்கா, இனிமேல் என்னை பார்க்க வராது நீ அப்படின்னு சொன்னாரா. கனவா போயிடுத்து அப்படின்னா பார்க்கக்கூடாது தான். இவர் வைராக்கியமாக தான் இருந்திருக்கார். பெரியவாளை பார்க்காம இருக்க முடியாது. பெரியவாளுக்கு ரொம்ப வயசாகிடுது. அப்போ சித்திக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் பார்க்கணுன்னு நினச்சா கூட அந்த வைராக்கியம் அவருக்கு இருக்குது. பெரியவா தான் சொல்லிட்டால ஸ்ட்ரிக்டாக, அப்போது அதையும் கொஞ்சம் பயம் வாழ்க்கெலாம் உண்டு. பெரியவா ஏதாவது ஒன்று கனால சொல்லிட்டா அது அப்படியே நடந்துடும். அதே பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நல்லதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத பண்ணிவிடுவா. வராதுன்னா வரக்கூடாது, அதனால் வராமல் ஐயோ போகக்கூடாது அப்படின்னு அப்படி தோணின்னு இருக்கு. போகாமல் இருந்திருக்கார். அவருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெரியவா தான் சொல்லிட்டாலே, அப்புறம் பெரியவா இருக்க போகிறா போய் பார்த்துக்கலான்னு இருந்திருக்கார். பெரியவா திருப்பி கனால் வான்னு சொன்னால் போய்க்கலான்னு இருந்திருப்பாரா இருக்கும். இப்படியே இருந்துட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரியவாளை போய் பார்க்குற மாதிரி சான்ஸும் கிடைக்கல. இவரும் பிஸி ஆகிட்டாராம். அதனால் இவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால அது அப்படியே தட்டி போயிட்டே இருந்தது அப்படிங்கிறாரு. அப்புறம் இவர் ராமேஸ்வரம் விஸ்வநாதன், விசுன்னு சொல்லுவார், ராமேஸ்வரம் விஸ்வநாதன் இவர் பார்த்துருக்கார். வந்தபோது இவர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா கொஞ்ச நேரம். அப்போ இவருடைய கனாவை சொன்னாராம், எனக்கு இந்த மாதிரி கனா வந்தது, பெரியவா அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், நான் ரொம்ப ரெகுலராக பெரியவாளை ராமேஸ்வரத்துலேருந்து வருவேன், பெரியவாள் தரிசனம் பண்ணுவேன், போவேன். அது ரெகுலராக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஏதோ இதில் கொஞ்சம் விட்டு போச்சு. ஆனால் உடனே போகணும்னு தோணாமல் அப்படியே அது ஒரு இதுவாகிடுது. சரி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துடுது. அது விறுவிறுப்பாக போய் ஆகணும்னு அந்த இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டக்கப்பான மாதிரி ஆகிடுது. போயிருக்கணும், போகலை.
அது என்னதான் இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பி போகிற மாதிரி அந்த இது வராமல் அப்படியே விட்டுட்டேன். ஏதாவது ஒரு தடங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும், போகாமல் இருப்பேன், இப்படியே போயிடும். அப்போது பெரியவா திருப்பி என்கிட்ட கனால வந்து என்கிட்ட சொன்னார். சொல்கிறார், இவர் சொல்கிறார், ராமேஸ்வரம் விஸ்வநாதன் சொல்கிறார், இனிமேல் என்னை பார்க்க வராத அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு போயிட்டாலாம். ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார். ஸோ இவருக்கும் இப்போ இவர் வந்து அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சஜஷன் வாங்கிக்கலான்னு ஐடியா வாங்கிக்கலான்னு பார்த்தா அவர் சொல்கிறார், பெரியவா இந்த மாதிரி தான் லிங்க் பண்ணி விடுவார். அவர் எனக்கும் அதே மாதிரி கனவு வந்தது, நீ வராதான்ட்டார். அப்போ 2 பேரும் போக முடியாது, அப்படி ஆகிடுத்து. அப்புறம் வந்து மகாபெரிவா வந்து சித்தியும் எடுத்து அவளுக்கு சான்ஸ் கிடைக்கல, 2 பேருக்குமே கிடைக்கல. பெரியவா வந்து அவள் மன கிடைக்கிறதுனா கூட போக விடாமல் இழுத்து தடுத்துருவார் பெரியவா. அதனால் அவளுக்கு போகாமே விட்டுட்டா, அவரும் போகாமல் விட்டுட்டார். சித்தி மகாபெரிவா சித்தி வந்துடுத்து. அதுக்கப்புறம் கண்டிஷன் கிடையாது, பெரியவா வந்து இப்போ போகலாம் அப்படின்ட்டு நினச்சி அவள் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா, வந்து இதுக்கு போவாள், அதிஷ்டானத்தெல்லாம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறா வந்திருக்கா. அதனால் பெரியவா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்னு இருக்குன்னா, ராமேஸ்வரம் விசு வந்து ரெகுலராக வரவர், நிச்சயம் பக்தியோடு வரவர், அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தவர். ஏதோ ஏன் விடுறாரு, ஏன் வரல அவர், அதனால் பெரியவா ஸ்ட்ரிக்டாக வராதின் மேல் நம்ம சொல்லுவோமே அந்த மாதிரி ரொம்ப நம்மளை பிடிச்சவாளை வந்து எதாவது பண்ணனா என் கூட பேசாதேன்ருவோம். அதனால் பேசாதேன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு அன்புனால் சொல்கிறது. அது மாதிரி பெரியவா வந்து ராமேஸ்வரம் விசுவுக்கு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு இந்த கண்ணன் மாமா வந்து பெரியவாளை ஒரு தடவை பார்த்துட்டாலே இல்லை எவ்வளோ தடவை பார்த்தாலுமே அடுத்த தடவை பார்க்க போகும்போது ஒரு பயம் வரும் பெரியவாளை பார்க்குறதுக்கு. அது அப்படியே ஒரு என்ன சொல்லுவாள், அக்னி மாதிரி பெரியவா, அப்படி என்ன எப்படின்னு தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி ஆங்கிளில் அவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன அதை நினச்சிட்டாருன்னா என்ன பெரியவா என்ன பண்ணிவிடுவா, பெரியவா என்ன அப்படி நம்ம சகஜமாக நம்ம பேசணும் இது பண்ணுறோம், இது என்ன இவருன்னா பெரிய மாதிரி இப்படி சொல்கிறாரு. பெரியவாளை அடுத்தடா எப்போ பார்த்தாலும் அடுத்தடா பார்க்கும்போது பயம் இருக்கும் அப்படின்ற. என்ன பயம் நினைக்கிறியா நீ, என் பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணாலும் பெரியவா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் வராத, ஏன் அப்படி என்ன நினைக்கிற, அப்போ நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறியோ, என்னை பார்த்தா பவர்ஃபுல்லாக தெரியலையா உனக்கு, நீ வராத இனிமேல், கண்ணன் சொல்லியிருக்கா, நீ அதை வந்து இப்படி நினைக்கிறியா, நீ வராதன். ஸோ இவருக்கு இப்படி நினைக்கிறாரு, அப்படி இவருக்கு நினைக்கிறார். இல்லை 2 பேரையுமே பார்க்க வராதான்வா. அப்புறம் பெரியவா சித்திக்கு அப்புறம் தான் அங்கே போயிருக்கா மாதிரி பெரியவா கொண்டு வந்துட்டா. அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன், அவர்கிட்ட நம்ம எதுவும் விளையாடி பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரன் மகாபிரிவா பாதமேஸ்வரன்.